வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 நடாத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. ஜனாதிபதி தேர்தலுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. தேசபந்து தென்னக்கோனுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடர்பில் சபையில் இன்று வாக்குவாதம். பானின் விலை 10 ரூபாவால் குறைப்பு. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஜனாதிபதி ரணில் முயற்சிப்பதாக ரோஹண பண்டார தெரிவிப்பு. பெரமுனவின் வேட்பாளர் யார் என திங்கட்கிழமை தீர்மானிக்கப்படும் என சாகர காரியவசம் தகவல். பிரான்சின் அதிவேக ரயில் போக்குவரத்து கட்டமைப்பின் மீது தாக்குதல், 8 லட்சம் பயணிகள் அவதி. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 நடாத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 நடத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்று காலை வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு எதிர்வரும் 15 கோரப்பட உள்ளது. தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை இன்று முதல் செலுத்த முடியும் என குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 14 நண்பகல் 12 மணி வரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்ந்த ஏனைய நாட்களில் கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் என அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் பெரேரா இன்று காலை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இன்று முதல் எதிர்வரும் ஆகஸ்ட் 14 நண்பகல் 12 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தை வைப்பிலிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் இன்று காலை கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. අද අපි පැමිණුනේ ගරු රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා වෙනුවෙන් අප තැන්පත් කිරීමට ආවේ. එතුමා ස්වාධීන අපේක්ෂකෙක් හැටියට ඡන්දයට ඉදිරිපත් වෙන්න තමයි අදහස තියෙන්නේ. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்தி ரத்னவும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட உள்ளார். சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி அதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் இன்று காலை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சென்று கட்டுப்பணத்தை வைப்பிலிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் நீதியான ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 இடம்பெறும் என்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவிப்பை வரவேற்பதாகவும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இது ஜனநாயகத்திற்கான இலங்கையின் நீண்டகால அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்துகின்றது. இலங்கை மக்கள் தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் விதத்தில் அவர்களை வலுப்படுத்தும் நீதியான சுதந்திரமான தேர்தலை எதிர்பார்க்கின்றோம் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலங்களில் நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை மற்றும் நாடாளுமன்றத்திற்கு இடையில் மோதல்களை தவிர்ப்பது நல்லது என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தேர்தல் காலங்களில் நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, நாடாளுமன்றத்திற்கு இடையில் மோதல்களை தவிர்ப்பது முக்கியம். சுயநலத்தை விட நாட்டின் எதிர்காலம் முக்கியமானது என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. தேசபந்து தென்னக்கோனுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடர்பில் சபையில் இன்று வாக்குவாதம் இடம்பெற்றது. போலீஸ் மாதிபராக கடமையாற்றுவதற்கு தேசபந்து தென்னக்கோனுக்கு நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உரையாற்றியதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிட்டார். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதென பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உரையாற்றியதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிட்டார். පිළිපදිමින් ව්‍යවස්ථාවට අනුකූලව කටයුතු කරන්නට ඕන.
දැන් අද මොකද්ද සිද්ධ වෙලා තියෙන්නේ? මං කියන්න සිද්ධ වෙලා තියෙන විදිය. அரசியலமைப்பின் 126 உறுப்புரிமைக்கு அமைய நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரத்தின் பிரகாரமே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோன் சிவில் உடையில் பாதுகாப்பு அமைச்சுக்கு வந்து கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இது எந்த வகையில் நியாயம்? இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ඉතින් මෙහෙමයි. ඔබතුමා කරගෙන යන්න. එහෙමයි. වස්ත්‍රයක් නැතුවවද දන්නේ නැහැ. වස්ත්‍රයක් නැතුවවද දන්නේ නැහැ. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டுக்கு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் பதிலளித்தார். මේ විවස්සාදායකේ නියෝජනයක් වෙනවා. මොකද හේතුව ඒක නිසා තමයි. எதிர்க்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசப்பந்து தென்னக்கோன் சிவில் உடையிலோ அல்லது அதிகாரப்பூர்வ உடையிலோ பாதுகாப்பு அமைச்சுக்கு வருகை தரவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றார். මේ විපක්ෂ නායකතුමාගේ නියෝජිතයෙක් පත් වෙන්නේ එතුමා නියෝජිතයෙක් වෙන්නේ. ඒ නිසා මේ බලතල සම්මිශ්‍ර වෙලා තියෙනවා. හැබැයි පැහැදිලිවම තියෙනවා. පැහැදිලිවම இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீண்டும் தனது கருத்தை வெளியிட்டார். පස්සේ කතා කරන්න පුළුවන්. ඉතින් මෙහෙමයි. ඔබතුමා කරගෙන යන්න. එහෙමයි. වස්ත්‍රයක් නැතුවවද දන්නේ නැහැ. වස්ත්‍රයක් නැතුවවද දන්නේ නැහැ. මම එකක් කියන්න කැමතියි. பிரதமர் குறித்து நான் வெட்கப்படுகின்றேன். அவரும் நானும் ரோயல் கல்லூரியின் பழைய மாணவர்கள். அந்த கல்லூரியின் மாணவர்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பார்ப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னாள் அரசியலமைப்பு குறித்து பிரதமர் பொய் கூறுகின்றார். ක්ලබ් එකේ රාජකීය විද්‍යාලයේ දරුවෝ 120 ඉදිරිපිට මේ රාජකීය විද්‍යාලයේ ආදි ශිෂ්‍යයා මොකද කියන්නේ? ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ තීන්දුව වළංගු නැහැලු. நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவும் சபையில் கருத்து தெரிவித்தார். දැන් මේ විවාදේ පැන නගින්නේ මම මීට කලිනුත් මේ සභාව ඇතුළේ කරපු කතාවකදී එක අවස්ථාවකදී ව්‍යවස්ථාදායක සභාව ගැන සඳහන් වෙනකොට அரசியலமைப்பு பேரவை நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டதா, நிறைவேற்ற அதிகாரத்தின் ஒரு பகுதியா என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த கேள்விக்கு விடை கிடைக்குமாயின் நாம் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். අග්‍රාමාත්‍යතුමා කියනවා ව්‍යවස්ථාදායක සභාව අයිති වෙන්නේ පාර්ලිමේන්තුවට කියලා. ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවේ ව්‍යවස්ථාදායක සභාව ලේඛනගත වෙලා තියෙන්නේ විධායකය කියන කොටසට ඇතුළත්ව මිසක් ව්‍යවස්ථාදායකය කියන කොටසට ඇතුළත් தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பி தனது கருத்தை இவ்வாறு முன்வைத்தார். පෙරාතුව පැහැදිලිව වරප්‍රසාද ප්‍රශ්නයක් විදිහට මම ඔබතුමාට මතු කරලා තිබෙනවා. ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ විනිශ්චයකාරවරුන් පත් කිරීමට ඔබතුමා ඇතුළු සභාව නැත්තම් அரசியலமைப்பு தொடர்பில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். பதில் சட்டமா அதிபர் நியமனத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே வழங்கினார். இந்த நிலையில் பதில் பொலிஸ்மா அதிபரை நியமிக்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கே இருக்கின்றது. அவர் தனது கடமையை செய்ய வேண்டும். රස්සානුකූල සභාව තහනම් කරලා ශ්‍රේෂ්ඨාධිකරණය දුන්න තීන්දුව සම්බන්ධ ඔබතුමා මේ වෙනතුරු කිසිදු පියවරක් කරන්නේ இதேவேளை அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த அங்கு விளக்கம் அளித்தார். ඊළඟට ව්‍යවස්ථාදායක සභාව හැටියට විධායකයේ යටතේ பொலிஸ்மா அதிபரை நீதிமன்றம் இடைநிறுத்தியுள்ளது. எனினும் அரசியலமைப்பின் பிரகாரம் அரசியலமைப்பு பேரவை நிறைவேற்று அதிகாரத்தின் ஒரு பகுதி என்பதால் அவ்வாறான நியமனமே வழங்க வேண்டும். இப்போது அதற்கு சாதகமான நிலைமை காணப்படாததால் வெற்றிடமாகாத ஒரு பதவிக்கு பதில் நியமனம் வழங்க முடியாது. ව්‍යවස්ථාදායකයේ අපිට ඍජුව තියෙන කාරණේකුත් නෙවෙයි. මොකද මේක විධායකයේ කොටසක් තමයි හැටියට තමයි ව්‍යවස්ථාගත කරලා තින්නේ ව්‍යවස්ථාවේ. හැබැයි මෙහි ප්‍රධානියා ඔබතුමා. මේකේ අගමැතිතුමා ඉන්නවා විපක්ෂ නායක லக்ஷ்மன் கிரியல்ல எம்பியும் சபையில் கருத்து வெளியிட்டார். දැන් මෙතුමා මේ පාර්ලිමේන්තුව ව්‍යවස්ථා අර්ථනිරූපණය කරනවා. ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ අර්ථනිරූපණය වැරදි කියනවා. அரசியலமைப்பு பேரவை கூட்டம் முடிந்தவுடன் சபாநாயகராக நீங்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினீர்கள். அது அரசியலமைப்பை மீறிய செயற்பாடாகும். அதனாலேயே நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு வழங்கியுள்ளது. මේ අද ඇති වෙලා තියෙන තත්ත්වය අනුබණ්ඩාරනායක මැතිතුමාගේ නඩු තීන්දුවෙන් බලපානවා කියලා. මම ඔබතුමාට කියන්න කැමතියි පොඩ්ඩක් ඉගෙන ගන්න හොඳේ කෑ ගන්න නැතුව. අනුබණ්ඩාරනායක මැතිතුමාගේ නඩු තීන්දුව බලපාන්නේ ගරු කතානායකතුමනි. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அங்கு உரையாற்றுகையில் ඉන් ආරක්ෂා කිරීම සඳහා අපි ඔක්කොම එකතු වෙලා පත් කරපු අපේ කතානායකතුමා. சபாநாயகர் சகலருக்கும் பொதுவானவராகவே இருக்க வேண்டும். இங்கே சபாநாயகரை பயன்படுத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொள்ள எத்தனிக்கின்றார்.
பொலிஸ் மா அதிபர் ஊடாக தனக்கு சாதகமானவற்றை முன்னெடுக்க பார்க்கின்றார். அதற்கு சபாநாயகராக நீங்கள் இடம் கொடுக்க முடியாது. ඔබතුමා අපි ආරක්ෂා කරන්න ඕනේ. අපිට ඒ වගකීම තියෙන විපක්ෂයටත් ආණ්ඩු පක්ෂයටත්. இந்நிலையில் எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன பதிலளித்தார். වැරදිව බොහොම කල්පනා කළා බොහොම நான் எந்த ஒரு தவறான தீர்மானத்தையும் எடுக்கவில்லை. அரசியலமைப்புக்கு அமைய நியாயமான சரியான தீர்மானத்தை ஆழமாக சிந்தித்து எடுத்துள்ளேன். எனவே இந்த பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டால் அதனை தீர்ப்பதற்கு படிமுறைகள் உள்ளன, அல்லது நீதிமன்றமே இதற்கான தீர்வினை வழங்க வேண்டும். ஜனாதிபதிக்கு கூட இது தொடர்பில் தீர்மானிக்க முடியாத நிலைமையே தற்போது காணப்படுகின்றது. අක්ෂාත්ව හිතල බලලා තමයි ඒ තීන්දුව අරන් තියෙන්නේ. අපි ඒක ඔබතුමාලාට වැරදි වෙන්න පුළුවන් වෙන பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் ஜனாதிபதியிடம் தற்போது இல்லை எனவும் தற்போதைய போலீஸ் மா அதிபர் பதவி வெற்றிடமாக இல்லை எனவும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபருக்கு எதிராக உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள இடைக்கால தடை உத்தரவை வலுவற்றதாக்க அரசியலமைப்பு பேரவை தலையீடு செய்ய வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் கூடியது. இதன்போது போலீஸ் மா அதிபருக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு குறித்து நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றிய போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நவம்பர் மாதம் 11 වන විට ශ්‍රී ලංකාවේ ජනාධිපති වරණය පවත්වලා හමාරයි. நவ ஜனாதிபதி வரை உயர்நீதிமன்றம் போலீஸ் மா அதிபரின் பதவியை இடைநிறுத்தும் உத்தரவை பிறப்பித்துள்ள அதேவேளை அடுத்த விசாரணையை நவம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு குறிப்பிட்டுள்ளது. நவம்பர் மாதத்தில் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த தருணத்தில் போலீஸ் மா அதிபரின் பதவி இடைநிறுத்தப்பட்ட விடயம் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். ஏனெனில் போலீஸ் மா அதிபர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் இணைந்து தேர்தலுக்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ரணில் விக்ரமசிங்க வேட்பாளராக களமிறங்குவாராயின் அரசியலமைப்பிற்கு அமைய அவரால் பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க முடியாது. நடைமுறை சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது. அரசியலமைப்பு பேரவையின் அதிகாரத்தை நீதித்துறை சவாலுக்கு உட்படுத்த முடியாது. போலீஸ் மா அதிபருக்கு எதிராக உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள இடைக்கால தடை உத்தரவை வலுவற்றதாக்க அரசியலமைப்பு பேரவை தலையீடு செய்ய வேண்டும். පොලිස්පතිවරයා අපේ රටේ මැතිවරණය මැතිවරණ කොමසම සමග කටයුතු කිරීමත් ඒ වගේම අපේ රටේ ආරක්ෂාව පිළිබඳ බරපතල හෝ වෙත පැවරී ඇති කටයුතු අත්හිටවීමට මෙසේ நாடாளுமன்றத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆற்றிய உரையால் நாட்டில் குழப்பம் ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මෙතන තියෙනවා බල තුලනයක් තියෙනවා. හරිද? මේ බල තුලනය හරහා තමයි මේක කරන්න ඕනේ. ඉතින් විධායකයෙක් කරන දේවල් විවස්ථා உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்தன அறிவித்துள்ளமை பாரதூரமானதாகும். அவர் சட்டவாக்கத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் இடையே மோதலை உருவாக்க முயற்சிக்கின்றார். அதன் காரணமாக நாட்டில் குழப்பம் ஏற்படும். போலீஸ் மா அதிபர் நியமனத்தில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தவறிழைத்துள்ளார். அவரையே தீர்மானம் எடுக்குமாறு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது வேடிக்கையான விடயமாகும். அரசியலமைப்பின் பிரகாரம் போலீஸ் மா அதிபரின் நியமனம் இடம்பெறவில்லை என உயர்நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அதனை நாடாளுமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தினால் பாரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு දෙන්නෙක් පමණයි ඡන්දය ප්‍රකාශ කළේ කැමැත්ත ප්‍රකාශ කරලා. දෙන්නෙක් විරුද්ධව ප්‍රකාශ. பானின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பானின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 450 கிராம் நிறையுடைய பானின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் என்கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இன்று இரவு 8 மணி முதல் 450 கிராம் நிறையுடைய ஒரு ராத்தல் பானின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட வெதுப்பக உரிமையாளர் சங்க தலைவர் க குணரட்னம் தெரிவித்துள்ளார். பானை விலை இலங்கையில் தற்போது பேச்சு பொருளாக இருக்கிறது. பானை ஒரு தேசிய உணவாக நாங்கள் கருதுகிறபடியாக பானை விலை குறைப்பதற்காக கலந்துரையாடி நாங்கள் பானை விலையை இன்று இரவு 8 மணியிலிருந்து 10 ரூபாவாக அதிரடியாக குறைத்துள்ளோம். இலங்கையிலே மாவில் உற்பத்தி செய்யப்படும் ஏனைய இனிப்பு பண்டங்கள் யாவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும்தான் விலை குறைந்து காணப்படும். அந்த பொருட்களை வாங்குகிற உதாரணமாக இங்கே ஒரு கொழும்பில் விட 3 ஒரு பகுதி இங்கு விலை குறைக்கப்பட்டுள்ளது. ஏழைகளின் வயிற்றில் கூட்டுறவு வெதுப்ப சங்கம் அடிப்பதற்கு உடன்பாடில்லை. அதான் என்ற முடிவு. மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று ஆரம்பமானது. மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது.
நேற்றைய தினம் மட்டக்களப்பு வீரகத்தி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து கொடிச்சீலை எடுத்து வரப்பட்ட நிலையில் இன்று காலை விசேட அபிஷேகம் மற்றும் யாக பூஜைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று சுவாமி கொடிக்கம்பத்திற்கு அருகே எழுந்தருள வேத நாத முழக்கத்துடன் அடியார்களின் அரோகரா கோஷத்துடன் கொடியேற்ற நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றன. எதிர்வரும் 3ஆம் தேதி தேர் திருவிழாவும் ஆடி அமாவாசை என்று தீர்த்தோற்சவமும் இடம்பெற உள்ளது. கிளிநொச்சி மாவட்ட விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று முற்பகல் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. கடத்தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. முன்னதாக இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பிரஸ்தாபிக்கப்பட்ட விடயங்களின் முன்னேற்றம் தொடர்பில் இன்றைய கூட்டத்தின் போது கலந்துரையாடப்பட்டது. பொதுச்சந்தையில் குறிப்பிட்ட சில வர்த்தகர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், கமக்கார் அமைப்புகளுக்கு இடையிலான பிரச்சினைகள் போன்றவை தொடர்பிலும் இன்றைய கூட்டத்தின் போது கலந்துரையாடப்பட்டது. இன்றைய கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், மாவட்ட திணைக்கள தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான மாற்றங்களை சந்தித்துள்ள வடக்கு கிழக்கில் ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டால் அதை நாம் வரவேற்பதாக இலங்கை அரசாங்க பொது ஊழியர்கள் சங்க தலைவர் எஸ் லோகநாதன் தெரிவித்துள்ளார். அம்பாறை காரைதீவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு நாங்கள் கடந்த 3 தசாப்த காலமாக அரசியல் ரீதியாக வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பொதுவாக. சரிதானே? அப்போ நாங்கள் பொது வேட்பாளர் என்ற முறையில் நாங்கள் பிரணிப்பது அவங்க வாரது நாங்கள் நல்ல ஏனென்று சொன்னால் எங்களுடைய மக்களுடைய வாக்கு பலத்தால் நாங்கள் பேரம்பேறு சக்தியாக நாங்கள் மாறலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் முழு காலம் சுதந்திரம் அடைஞ்ச 72 வருஷமும் தேசிய கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து தேசிய சக்திகள் எங்களை நடுரோட்டெலாம் விட்டுருக்கு. குறிப்பாக இந்த மாகாண சபைகளுக்கு கூட அதிகாரங்களை கூட நாங்கள் அதிகாரங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆகையினால் இந்த ஜனாதிபதி தேர்தலானது ஒரு மாபெரும் சக்தி கொண்டு வடகிழக்கில் வருவதை இட்டு நாங்கள் வரவேற்கின்றோம். பெரமுனவின் வேட்பாளர் யார் என திங்கட்கிழமை தீர்மானிக்கப்படும் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். මොකද පක්ෂක නායකත්වයෙන් ඉඳන් කාටවත් ස්වාධීන වෙන්න අමාරුයි. ඒත් අපි බලමු මේ දේශපාලන මණ්ඩලයේදී තීරණය කරන්නේ මොකක්ද කියලා. பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் யார் என்ற தீர்மானம் எதிர்வரும் 29ஆம் திகதி திங்கட்கிழமை இடம்பெறும் அரசியல் சபை கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும். சுயாதீன வேட்பாளராக களமிறங்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அவர் கட்சியில் இருந்து விலகியுள்ளாரா என்பது தொடர்பில் இன்னமும் தெரியவில்லை. அரசியல் குழு கூட்டத்தில் நாட்டுக்கு ஏற்ற தீர்மானம் எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது. நாம் சில நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் நோக்கிலேயே அவரை நாம் ஜனாதிபதியாக்கினோம். அந்த வகையில் அவரால் பலவற்றை நிறைவேற்ற முடிந்துள்ளது. அந்த வகையில் அவருக்கு உரிய மதிப்பை அளிக்க தயாராகவே உள்ளோம். නිශ්චිත අරමුණු කීපයක් පෙරදරි කරගෙන ඒ අරමුණු වලින් කොටසක් එතුමා ඉටු කරා. යම් කිසි කොටසක් ඉටු කරන්න. நாட்டை வெற்றியடைய செய்யக்கூடிய ஒருவரையே வேட்பாளராக நியமிக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். අපි කෙලින් හිටියා. මං ඊයේත් කිව්වා අපි කෙලින් හිටියා. අපි ආණ්ඩුව දෙකට කඩන්න කකුලෙන් අදින්න ගියේ නෑ. ඒක රිටර්න් එක අපිට හම්බුනේ අපේ පක්ෂ දෙකට කඩන එකට. கட்சியின் பெரும்பான்மை கருத்து மற்றும் நாட்டிற்கு ஏற்ற ஒருவரையே நாம் பொது வேட்பாளராக தெரிவு செய்வோம். அதேபோன்று அரசாங்கம் என்றால் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். அவ்வாறாகவே நாம் இருக்கின்றோம். அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு நேற்றைய தினத்தில் கூட பெரும்பான்மை ஆதரவை தெரிவித்தோம். அந்த வகையில் நாம் அரசாங்கத்தை பிளவுபடுத்த எத்தனிக்கவில்லை. ஆனால் அதன் விளைவாக எம்முடைய கட்சியே பிளவுபட்டுள்ளது. அது ஒவ்வொருவரின் நிலைப்பாடாகும். கட்சியையும் நாட்டையும் வெற்றியடைய செய்யக்கூடிய ஒருவரையே நாம் ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்போம்.
හසුරුවන විදිය අපි එවැනි පහත් තැනක ඉඳන් දේශපාලනය කරන්නේ අපි පැහැදිලිව මේ රටේ අනාගතයේ වෙනුවෙන් ඍජු දේශපාලන තීන්දුව ගන්න. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முயற்சிப்பதாக ரோகண பண்டார எம்பி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். බලාපොරොත්තු හිටපු ඒ සුබ පණිවිඩය දැනගන්න ලැබුණා. දැන් ඒ ලැබෙනකොට මෙතුවක් කාලයක් මැතිවරණයෙන් පලා යන්නට මැතිවරණයක් නොතබා තව කාලයක් ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியின் வரலாற்றில் முதல் முறையாக ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் சுயாதீனமாக போட்டியிடப் போவதாக தெரிவித்து கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். அவ்வாறாயின் அவர் கட்சியிலிருந்து விலகிவிட்டாரா என நான் கேட்க விரும்புகின்றேன். இப்போது ஐக்கிய தேசிய கட்சி இல்லாமலாகிவிட்டது என்றே கூற வேண்டும். தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு அவர் பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டு வந்தார். தற்போதும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். பதில் போலீஸ் மா அதிபர் நியமனத்திலும் அவர் நடந்து கொண்ட விதம் சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. அரசியலமைப்பு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டாலும் அது நீதிமன்றத்தின் ஊடாகவே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதனை கேள்விக்குட்படுத்த முடியாது. දූරේ රැඳී හිටින්නට උත්සාහ දරමින් හිටපු රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට අද සිද්ධ වෙලා තියෙනවා කියලා සුවාදීන අපේක්ෂකයෙක් විදියට අපතම්පත් කරන්නට ශ්‍රී ලංකා ඉතිහාසයේ யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்தின் 150வது ஆண்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்தின் 150வது ஆண்டு நிகழ்வும் பரிசளிப்பு நிகழ்வும் இன்று இடம்பெற்றது. பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள தவத்திரு யோகர் சுவாமி மண்டபத்தில் 2 அமர்வுகளாக நிகழ்வுகள் இடம்பெற்றன. பாடசாலையில் அமர்வு 2 நிகழ்வுகள் பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாகின. நிகழ்வில் யாழ்ப்பாணம் வலய கல்வி அலுவலகத்தின் கல்வி அபிவிருத்தி பிரதி கல்வி பணிப்பாளர் பா வாசுதேவன் கலந்து கொண்டிருந்தார். பாடசாலையின் பழைய மாணவி வா பிரேமா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அத்துடன் நிகழ்வில் கௌரவ விருந்தினராக யாழ் மாவட்ட வெதுப்பக உரிமையாளர் சங்க தலைவர் க குணரட்னம் கலந்து கொண்டார். மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இதன்போது 150வது ஆண்டை முன்னிட்டு பாடசாலையின் வரலாறு நூல் வழங்கப்பட்டதுடன் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலயத்தின் பொன் விழாவை முன்னிட்டு இன்று நடைபயணம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலயத்தின் பொன் விழாவை முன்னிட்டு பாடசாலை சமூகத்தினர் ஆரோக்கியத்தை பேணுவோம் என்ற துணிப்பொருளில் நடைபயணம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை வித்தியாலயத்திலிருந்து ஆரம்பமான நடைபயணம் திருவையாறு பகுதியை அடைந்து மீண்டும் பாடசாலையில் நிறைவடைந்தது. இந்த நடைபயணத்தில் முன்னாள் அதிபர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் அதிசொகுசு பேருந்து இன்று புத்தளத்தில் விபத்திற்குள்ளானது. கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் அதிசொகுசு பேருந்து இன்று புத்தளம் காக்காப்பள்ளி வீதியில் விபத்திற்குள்ளானது. குறித்த வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மோதி விபத்து ஏற்பட்ட போதும் பேருந்தில் பயணித்தவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இருப்பினும் எரிபொருள் நிரப்பு இயந்திரத்தின் மேற்பகுதியும் பேருந்தின் மேற்பகுதியும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. பதுளை லொணுகலை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மடல் சீமை, பிட்டமாறுவ, பேசன் ஆகிய பிரதேசங்களை சுற்றுலா கைத்தொழில் வலயங்களாக மாற்றியமைக்கும் திட்டத்திற்கு காணியொன்றை வழங்குமாறு கல்வி ராஜாங்க அமைச்சர் ஆ அரவிந்தகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். பதுளை லொணுகலை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மடல் சீமை, பிட்டமாறுவ, பேசன் ஆகிய பிரதேசங்களை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா கைத்தொழில் வலயங்களாக மாற்றியமைக்கும் வேலை திட்டத்தின் கீழ் மடல் சீமை பிரதேசத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்கென மடல் சீமை பெருந்தோட்ட நிறுவனத்திற்குரிய காணியொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு ஆவண செய்யுமாறு கல்வி ராஜாங்க அமைச்சர் ஆ அரவிந்தகுமார் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவிற்கு கடிதம் அனுப்பினார். மடல் சீமை பெருந்தோட்ட நிறுவன காணியொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு என்னிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் சுயதொழில் வாய்ப்புகளுக்கும் வழிவகுப்பதாய் அமையும். இதனால் திட்டம் வெற்றி பெறுவதற்கு காணியொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என கல்வி ராஜாங்க அமைச்சர் ஆ அரவிந்தகுமார் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அம்பாறை காரதீவு பிரதேச கிராமிய குழு கூட்டம் சிறப்பாக இடம்பெற்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அம்பாறை
காரைதீவு பிரதேச கிராமிய குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. கட்சியின் செயலாளர் பு. பிரசாந்தன் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அம்பாறை மாவட்ட மாநாடு அடுத்த மாதம் 4ஆம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் அதற்கான பூர்வாங்க பணிகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. பதில் போலீஸ் ஊடக பேச்சாளராக பிரதி போலீஸ் மா அதிபர் ருவன் குணசேகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான நிகால் தல்துவ தனிப்பட்ட காரணங்களுக்காக வெளிநாடு சென்றுள்ளார். இந்த நிலையில் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளராக பிரதி போலீஸ் மா அதிபர் ருவன் குணசேகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை நிகால் தல்துவ நாடு திரும்பிய பின்னர் அவர் மீண்டும் போலீஸ் ஊடக பேச்சாளராக பணியாற்றுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி நிச்சயம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாச சத்திய பிரமாணம் செய்து கொள்வார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 22ஆம் தேதி சஜித் பிரேமதாச நாட்டின் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். දැන් ඇති දැන් එතුමාට ලැබිච්ච ඒ පින් ජනාධිපතිකම අවශ්‍ය වෙලා තියෙනවා. දැන් එතුමාට නැවත මැතිවරණයකින් අවශ්‍ය බලය ලබා ගැනීම වෙනුවෙන් එතුමා විවිධ වූ උපක්‍රම ஜனாதிபதி தேர்தலை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை போன்று காலம் தாழ்த்த முடியாது. தேர்தலில் வெற்றியீட்ட முடியாது என்பதை அறிந்து கொண்டமையினாலேயே இந்த விடயங்களை மேற்கொள்கின்றார். அதேபோன்று இன்றைய தினம் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தையும் நாடாளுமன்ற சபைக்கு கொண்டுவர எத்தனிக்கின்றனர். அரசியலமைப்பு முரண்பாடுகளை நிவர்த்தி செய்கின்ற விடயத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்குவர். ஆனால் அதனூடாக தேவையற்ற குழப்பத்தை விளைவிப்பது முறையற்ற விடயமாகும். செப்டம்பர் 22ஆம் தேதி நிச்சயம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாச சத்திய பிரமாணம் செய்து கொள்வார். அதற்கான மக்கள் ஆணை அவருக்கு கிடைக்கப்பெறும். කරයි කියලා. මොකද දැන් අපි හිතන්න ඕනේ රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමාගේ ජනාධිපති ධූරයේ දිගුව හදාන මේ රටේ ජනතාවගේ කැමැත්ත එකගතාවය ඡන්දයේ කැමැත්ත තිබෙනවා. அரசு சொத்துக்கள் வீணடிக்கப்படுகின்றன என வசந்தையாப்பா தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு சொத்துக்களை வீணடிக்கும் விடயம் இடம்பெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தையாப்பா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். වගේම තමයි මැතිවරණ කොමිසමට මෙවැනි කොමිසම් වලට මේ පිළිබඳව පැමිණිලි කළා. පැහැදිලිවම මේ විදිහේ අනර්ථයන් කරන්න කිසිදු ආකාරයක අමාත්‍ය தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்க அமைச்சர்கள் அரசு சொத்துக்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தும் விடயம் பதிவாகின்றது. இந்த விடயம் தொடர்பில் நாம் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளோம். அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார ஹெரின் பெர்னாண்டோ ஆகியோர் பாரிய நிகழ்வுகளை மேற்கொண்டு அரசு சொத்துக்களை வீணடிக்கின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்குகளை சேகரிக்கும் வகையிலேயே இந்த விடயத்தை மேற்கொள்கின்றனர். அதேபோன்று காணிகள் பிரித்து வழங்கப்படும் விடயங்களும் இடம்பெறுகின்றன. වරයෙකුට හෝ ආණ්ඩු පක්ෂයේ හෝ කාට හෝ මන්ත්‍රීවරයෙකුට හෝ කිසිවෙකුට බලයක් ලබා දීලා නැහැ. මෙබඳු තත්ත්වයක් තුළ මනුෂ්‍ය නායක අමාත්‍යවරයා ඒ වගේම තමයි හරින් ප්‍රාන්තු අමාත්‍යවරයා ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான கலந்துரையாடல்களுக்காக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு கூட்டம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கூட உள்ளதாக மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான கலந்துரையாடல்களுக்காக ஆகஸ்ட் 2ஆம் தேதி தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசியல் குழு கூடுவதாகவும் இதன்போது ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் புரிந்துணர்வுகள் தொடர்பில் ஆராயப்படும் எனவும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி கொழும்பில் நேரடியாகவும் மெய்நிகர் மூலமாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசியல் குழு கூட்டம் நடைபெறும் எனவும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஆராயப்பட்டு அதிகாரப்பூர்வ தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் கூட்டணியில் சட்டபூர்வமாக இணைவது உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் அரசியல் குழுவில் காத்திரமாக ஆராயப்படும் எனவும் கூட்டணி தலைவர் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச கடற்தொழிலாளர்களுக்கு சீன அரசாங்கத்தின் அரிசி பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. கிளிநொச்சி கரைச்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வாழும் கடற்தொழிலாளர்களுக்கு சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அரிசி பொதிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அரிசி பொதிகள் நாடளாவிய ரீதியில் மீனவ சமூகங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அதற்கமைய கரைச்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்திற்குட்பட்ட தட்டுவன்கொட்டி, நாகேந்திரபுரம், புளியம்பொக்கனை பகுதி கடற்தொழிலாளர்களுக்கு இன்று அரிசி வழங்கப்பட்டது. இன்று பிற்பகல் 1:30 மணியளவில் பரந்தன் பகுதியில் உள்ள பல
நோக்கு கூட்டுறவு சங்க மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கடற்தொழிலாளர்கள் அரிசியை பெற்றுக் கொண்டனர். மட்டக்களப்பு ஏறாவூர் ஐயங்கேணி ஹிஸ்புல்லா வித்தியாலய விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு ஏறாவூர் ஐயங்கேணி ஹிஸ்புல்லா வித்தியாலய விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் கையளிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. ஏறாவூர் சமூக சேவைகள் அபிவிருத்தி ஒன்றியத்தின் வேண்டுகோளுக்கு அமைவாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் ஓர்பன் ஹேர் நிறுவனத்தின் நிதியுதவியுடன் பாடசாலை அதிபர் MGA நாசர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கற்றல் உபகரணங்கள் மற்றும் பாடசாலைக்கான பயன்பாட்டு பொருட்கள் கையளிக்கப்பட்டன. ஏறாவூர் பிரதேச செயலக சமூக சேவைகள் உத்தியோகத்தர் SAC நஜிமுதீன், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் முகமது ஃபாரூக் மற்றும் ஒன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது பொருட்களை கையளித்த நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கு மாணவர்கள் தமது நன்றியை தெரிவித்தனர். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை எத்தகைய தடைகள் வந்தாலும் தொடரும் என அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிரான நீதி நடவடிக்கைகள் எத்தகைய தடைகள் வந்தாலும் தொடரும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். யுக்திய நடவடிக்கைகளின் கீழ் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர்களை காப்பாற்றவும் கைதுகளை தடுக்கவும் பலர் முயற்சித்தனர். தற்போது போலீஸ் மாதிபர் பதவியில் இல்லாவிட்டாலும் நீதி திட்டம் நிறுத்தப்பட மாட்டாது என அமைச்சர் டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார். அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கான 2 நாள் பயிற்சி பட்டறை கிளிநொச்சியில் இடம்பெற்றது. ஹெல்த் இலங்கா நிறுவனத்தினால் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கான 2 நாள் பயிற்சி பட்டறை கிளிநொச்சியில் நடத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் சமூக மட்டங்களில் இணைந்து செயற்படும் அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள் 50 பேருக்கு 2 நாள் செயலமர்வு நடாத்தப்பட்டது. நேற்று ஆரம்பமான முழுநேர பயிற்சி செயலமர்வு இன்று நிறைவு பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி நிலையத்தில் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர் N. திருமாறன் தலைமையில் பயிற்சி பட்டறை இடம்பெற்றது. முதல் நாள் செயலமர்வில் போதைப்பொருள் பாவனையை எவ்வாறு தடுக்கலாம் என்பது தொடர்பில் ஆராயப்பட்டது. கிராமிய மட்ட மற்றும் சிவில் சமூக அரசு சார்பற்ற நிறுவனங்களின் போதைப்பொருள் தடுப்பு செயற்திட்டத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பயிற்சி பட்டறை இடம்பெற்றது. இதன்போது கிராமங்களில் போதைப்பொருள் பாவனை அதிகரிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எவ்வாறு சமூகத்திற்கு கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட பல விடயங்கள் ஆராயப்பட்டன. சமூக மட்டங்களில் உள்ள அமைப்புகள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இன்றைய 2ஆம் நாள் செயலமர்வில் போதைப்பொருள் பாவனையை குறைத்தல் மற்றும் பால்நிலை சமத்துவம் தொடர்பான வேலை திட்டங்களை கிளிநொச்சி மாவட்டத்தில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக எவ்வாறு வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல முடியும் என்பது தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அத்துடன் ஆண் பெண் சமத்துவ முறைகளை கையாளும் அணுகுமுறைகள் தொடர்பான விளக்கங்களும் வழங்கப்பட்டன. பயிற்சி பட்டறையில் ஹெல்த் இலங்கா நிறுவன முகாமையாளர் சாமிக்கு ஜெயசிங்க, வடக்கு கிழக்கு இணைப்பாளர் தே பிரேம்ராஜ், தலைமை காரியாலய அலுவலர்களான ஜனனி மற்றும் சரணி, மொழிபெயர்ப்பாளர் ஜெல்சியா மற்றும் அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள் பங்கேற்றனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் இந்த வாரம் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் இந்த வாரம் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் 5 பெண்கள் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டார், நியூசிலாந்து, மலேசியா, ருமேனியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.